வணக்கம். நான் உங்கள் VS சுரேஷ், மாநில செயலாளர் பிரச்சார பிரிவு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேசுகிறேன். உங்கள் முன் ஒரு சிறு கண்டனத்தை வைக்க ஆசைப்படுகிறேன். மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் திரு சூனா வெங்கடேசன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார். கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதவெறி சக்திகள் எல்லா வகையிலும் முயல்கிறார்கள். இவர் யாரை மதவெறியர்கள் என்று சொல்ல வருகிறார்? உரிமையே இல்லாத இடத்துக்கு உரிமை கோரும் முஸ்லிம்களையா, அல்லது சிறுபான்மை என்று கூறிக்கொண்டு அரசின் சலுகை அளித்துக் கொண்டிருக்கும் கிறிஸ்துவர்களையா, அல்லது இவருக்கு வாக்களித்து இவரை வெற்றி பெற செய்த இந்துக்களையா, யாரை மதவெறியர் என்று சொல்லுகிறார் என்று தெளிவாக அவர் கூற வேண்டும். மதவெறி அரசியலை எந்த நாற்காலில் அமர்ந்து அமல்படுத்தினாலும் அதை முறியடிக்கும் வலிமை தமிழ்நாட்டின் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு உண்டு என்கிறார். இதை யார் அவர் மதச்சார்பற்றவர்கள் என்று கூற வருகிறார்? அரசு பதவி நாற்காலில் அமர்ந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திராவிட மாடல் அரசையா, அல்லது மக்களின் ஓட்டுக்களை வாங்கி கொண்டு இந்துக்களின் வாக்கு வங்கியை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு துரோகம் இழைக்கும் உங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையா, யாரை நீங்கள் மதவெறியர்கள் என்று கூற வருகிறீர்கள்? யாரை நீங்கள் மதச்சார்பற்ற சக்தி என்று கூறுகிறீர்கள்? இந்துத்துவ மதவெறி அரசியலை எதிர்கொள்ள குன்றன நிமிர்ந்து நிற்போம். இது வேடிக்கை என்னவென்றால், நீங்கள் உதாரணம் காட்டும் போது கூட அந்த குன்றத்தை ஞாபகப்படுத்துகிறீர்கள். உங்களால் குன்று இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். இந்த இந்துக்களின் வாக்கு வங்கியோ, இந்த இந்துக்களின் ஆதரவு இல்லாமல் உங்களால் அரியணையில் ஏறவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கே நீங்கள் சரியான நபராக இருந்தால் மேடையில் ஏறி எங்களுக்கு இந்துக்களின் வாக்கு வங்கி தேவையில்லை, நாங்கள் வெறும் சிறுபான்மையை வைத்து வென்று கொள்கிறோம், அரியணையில் ஏறிவிடும் என்று சவால் விடுங்கள், பார்க்கலாம். அப்போது தெரியும் உங்களுக்கு யாரின் தயவால் நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தீர்கள், யாரின் தயவால் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறீர்கள் என்பது. எனவே திரு வெங்கடேசன் அவர்கள் தங்கள் நாக்கை அடக்கி வார்த்தைகளை கவனமாக பேசி பொது வெளிகளில் மதவெறி இல்லாமல் பொது வெளிகளில் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களவை உறுப்பினர், இந்திய ஜனநாயகத்தின் மக்கள் பிரதிநிதி. உங்கள் வாயில் இருந்து மதவெறி என்ற வார்த்தை வரவே கூடாது. நீங்கள் நடுநிலையாக செயல்பட வேண்டியவர். நீங்கள் இந்துக்கும் பொதுவானவர், கிறிஸ்துவர்களுக்கும் பொதுவானவர், முஸ்லிம்களுக்கும் பொதுவானவர். ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஒரு சார்பாக நடந்து கொள்கிறீர்கள். இது அரசியலமைப்பு சட்டப்படி மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் அதனால் உடனடியாக உங்கள் வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது பதவி விலக வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.